அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸ்ரத் பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிரபலமான சஹாபியாவார்கள். பிலால் ரலி அவர்கள் அபிஷீனிய நாட்டைச் சார்ந்த நீக்ரோ அடிமையாவார். சில பேரித்தம் பழங்களுக்கு அடிமையாயிருந்தவர். பிலால் ரலி அவர்களின் தந்தை பெயர் ரபாஹ், தாயாரின் பெயர் ஹமாமா. இவரும் அடிமையாயிருந்தார்கள். அடிமையாயிருந்த பிலால் ரலி ஒட்டகம் மேய்த்துக் கொண்டிருந்தார். அன்றைய அரபு உலகில் புரையோடிப் போயிருந்த பல தெய்வக் கொள்கையிலும் புரோகிதத்திலும் தனிமனித வழிபாட்டிலும் திளைத்திருந்த மக்களிடம் நபி அவர்கள் ஏகத்துவக் கொள்கையை எடுத்துரைத்தபோது அதனை இதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்களில் பிலால் ரலி அவர்களும் ஒருவர். அபரிதமான இணைவைப்பாளர்களுக்கு இடையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலிருந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டோரின் நிலை பரிதாபகரமாக இருந்தது. இணைவைப்பாளர்களின் கொடுமைக்கும் சித்தரவதைக்கும் ஆளாயினர். அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் நிரந்தர முஅத்தினாக இருந்து வந்தார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு காஃபிரிடத்தில் அடிமையாயிருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தால் பலவிதமான துன்பங்கள் இழைக்கப்பட்டார்கள். முஸ்லீம்களுக்கு கடும் விரோகியாக இருந்து வந்த உமையத்துப்து கலஃப் என்பவன் பிலால் ரலி அவர்களை கடும் வெயில் நேரத்தில் நடுப்பகலில் கொதிக்கும் மணலில் மல்லார்த்திட்டு படுக்க வைத்து அவர்கள் அசைய முடியாதவாறு அன்னாருடைய நெஞ்சின் மீது பெரும் பாறையை தூக்கி வைத்து, இதே நிலையில் நீ இறந்துவிடு, அல்லது வாழ விரும்பினால் இஸ்லாத்தை விட்டுவிடு என்று கூறுவான். ஆனால் பிலால் ரலி அவர்கள் அந்த துயரமான நிலையிலும் அஹத் அஹத், வணக்கத்திற்குரியவன் ஒருவன் ஒருவன் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். இரவில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு சவுக்கினால் அடிக்கப்படுவார்கள். மறுநாள் கொதிக்கும் மணலில் போடப்பட்டு அந்த காயங்கள் அதிகரிக்கும்படி வேதனை செய்யப்படுவார்கள். ஏனெனில் வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு விலகிவிட வேண்டும் அல்லது துடிதுடித்து இறந்துவிட வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாகும். இக்கொடுமைகளை செய்தவர்கள் தளர்ந்தார்களே தவிர பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் உறுதி தளர்ந்திடவில்லை. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை வேதனை செய்வதில் சிலவேளை அபூஜஹலின் முறை வரும், சிலவேளை மற்றவர்களின் முறை வரும். அனைவரும் தங்களின் சக்திகளை பயன்படுத்தி கொடுமைப்படுத்துவதில் இறுதி எல்லையை அடைய முயன்றனர். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்நிலையைக் கண்ட ஹஸ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாரை விலைக்கு கேட்கிறார்கள். 10 தங்கக்காசுகளுக்கு பிலால் ரலி அவர்களை அபூபக்கர் ரலி அவர்களிடம் உமையா விற்றுவிட்டு எக்காலத்தில் கூறுகிறான், இவரை நீர் 1 தங்கக்காசுக்கு கேட்டிருந்தாலும் நான் விற்றிருப்பேன் என கூறுகிறான். பிலால் ரலி அவர்களுக்காக வேண்டி நீ 1000 தங்கக்காசுகள் கேட்டிருந்தாலும் நான் தந்திருப்பேன் என அபூபக்கர் ரலி அவர்கள் அவனுக்கு பதிலளித்தார்கள். பின்னர் பிலால் ரலி அவர்களை அபூபக்கர் ரலி அவர்கள் விடுதலை செய்தார்கள். அரபு நாட்டில் சிலை வணக்கக்காரர்கள் தங்களின் சிலைகளை வணக்கத்திற்குரியவை என்று கூறி வந்தனர். அதனால்தான் அவர்களின் கொள்கைக்கு எதிரிடையாக இஸ்லாத்தின் ஏகத்துவக் கொள்கை கூறப்பட்டது. அதன் காரணமாகவே பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவில் உருவன் உருவன் என்ற ஜபம் இருந்து வந்தது. இது அன்பின் தொடர்பால் ஏற்படும் வார்த்தையாகும். உலக வாழ்வில் பொய்யான அன்பு கொண்டவர்களை நாம் காணுகிறோம். எவருக்கு யார் மீது அன்பு ஏற்படுகிறதோ அவர் அவருடைய பெயரை கூறுவதில் இன்பம் கொள்கிறார். எவ்வித பலனுமில்லாத நிலையில் அப்பெயரை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உலகின் பொய்யான அன்பு இவ்வித நிலையில் இருந்தால் தீன் துன்யா இரண்டிலும் பலன் தரக்கூடிய அல்லாஹுவின் மீது அன்பு கொள்ளுதலைப் பற்றி நாம் என்ன சொல்வது? இதன் காரணமாகவே ஹஸ்ரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் இழைக்கப்பட்டும் மிக கடினமான துன்பங்கள் கொடுக்கப்பட்டும் மக்காவின் சிறுவர்களால் அவர்கள் தெருக்களிலும் சந்துகளிலும் இழுத்துச் செல்லப்பட்டும் அவர்கள் அஹத் அஹத் என்ற ஏகத்துவ வார்த்தையை கூறிக்கொண்டே இருந்தார்கள். இந்த துன்பங்களுக்கு வெகுமதியாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் பாங்கு சொல்லும் முஅத்தினாக இருக்கும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. ஊரில் இருக்கும்போதும் பிரயாணத்திலும் பாங்கு சொல்லும் திருப்பணி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. மிஅராஜ் சென்று திரும்பிய நபிகள் அவர்கள் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், சுவனத்தில் உம்மது காலடி யோசையை நான் கேட்டேன், நீர் செய்யும் நல்லறம் எது
என நபிகளார் வினவியதற்கு, நான் எப்பொழுது உழு செய்தாலும் உடனே 2 ரக்கழாத்து தொழும் வழக்கமுடையவனாக இருக்கிறேன் என பதிலளித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்குப் பின் அன்னாரின் இடம் காலியாக இருப்பதை பார்த்துக் கொண்டு மதீனாவில் இருப்பது பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்த காரணத்தால் தங்களுடைய வாழ்வின் மீதி நாட்களை ஜிஹாதில் கழித்துவிட எண்ணம் கொண்டு மதீனாவை விட்டு சென்று விட்டார்கள். நீண்ட காலம் வரை மதீனாவுக்கு திரும்பி வரவில்லை. ஒரு தடவை கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசித்தபோது, பிலாலே, இது என்ன அநியாயம், நம் இடத்திற்கு இதுவரை நீர் வரவே இல்லையே என்று நபியவர்கள் திருவாய் மலர்ந்ததைக் கண்டு விழித்தவுடன் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். மதீனாவில் ஹஸரத் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு இருவரும் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பாங்கு சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டதால் அன்பிற்குரிய அவர்களின் வேண்டுகோளை மறுக்க முடியாத நிலையில் பாங்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திய பாங்கொலி கேட்டவுடன் மதீனாவில் மக்களிடையே பெரும் ஆரவாரம் எழுந்தது. பெண்களும் அழுதுகொண்டே தங்கள் இல்லங்களிலிருந்து வெளிவர ஆரம்பித்தனர். ஹஸரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நாட்கள் அங்கு தங்கிவிட்டு பிறகு அங்கிருந்து சென்று விட்டார்கள். பனு ஜுஹ்ரா வம்சத்து பெண் ஒருவரையும் ஹிந்துல் கூலானியா என்ற பெண்ணையும் மனம் முடித்திருந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குழந்தைகள் ஏதும் இல்லை. தம் 70வது வயதில் ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸில் இயற்கை எய்தினார்கள். நூல் அசதுல் ஹாபா.